இதான் உன் ப்ராஜெக்ட். என்னது? ஸ்விம்மிங் லூனா. அப்படின்னா போட் கம் பைக். நமக்கு மழை பெய்யும் போது ரோடெல்லாம் குளமா மாறுதுல்ல, அப்போ எல்லாரும் அங்கங்கே ஸ்டாப் ஆயிடுவாங்க. நம்ம மட்டும் அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். இது 40,000மா? திஸ் இஸ் சீட்டிங். சீட்டிங்கிறது இந்த பழம் ஆயில்லையே இல்லை. இதுக்கான செலவு வெறும் 5000 ரூபாய். அப்ப மீதி 35,000. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ். அப்ப மிச்சம் 5,000. பழம் பிரியாணி வாங்கிட்டு வா, காசு வந்ததுக்கு அப்புறம் தரோம். பழம் பியர் வாங்கிட்டு வா, காசு வந்ததுக்கு அப்புறம் தரோம். அதுக்காக பழம்னு இருக்கு. எக்ஸ்ட்ரா டியூப் ஏதாவது செட். ஹாய். ஏய், நீங்க என்ன பண்ற? ஹலோ ஹலோ, இந்த ஸ்விம்மிங் லூனா ஐடியா இவளோடது. என்ன அப்படி லுக்கு? அவளால தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சது. என் கடனும் தீர்ந்தது. எல்லாரும் ஹாப்பி தானே? எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு தான் எனக்கு ஸ்மைலி கொடுத்துருக்கா. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. கிருஷ்ணா, என்ன ஹாஸ்டல் வரைக்கும் ட்ராப் பண்றியா ப்ளீஸ்? கிருஷ்ணா, பாவம் பொண்ணு இல்லை, ட்ராப் பண்ணுடா. போயிட்டு வா ப்ளீஸ். சரி வாங்கடா, போய் ட்ராப் பண்ணலாம். போகலாம்டா. ஏய், நீங்கள் எங்கே போகிறீங்க? இங்கே வாங்க. நீ போடா. இந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அண்ணங்கிட்ட. என்ன டிஸ்கஸ் பண்ண போறீங்க? வாங்கடா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன்டா எங்களை பாஸ் ஆக விட மாட்டியா? பாசா? ஆமாடா. என்ன சொல்றாங்க? லேட் ஆகுது, கிளம்பலாம். டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதை பத்தி டீடைலா பேசுவோம். கிருஷ்ணா, ரைட் 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 ரைட். ஏய், உன் ஹாஸ்டல் லெஃப்ட்ல தானே? ரைட் எதுக்கு? டைம் பாத்தியா? 11 ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்டல்ல அலோ பண்ண மாட்டாங்க. சரி வா, உன் வீட்டில் விட்டுறேன். ஐயோ, அது இன்னும் டேஞ்சர். டாடி கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் என்ன பண்றது? எனக்கு ஒரு இடம் தெரியும். யூ ட்ராப் மீ தேர். இங்கே தான். நான் உனக்கு ரூட் சொல்கிறேன். போகலாம் ப்ளீஸ். அரை மணி நேரமா ரோட்லேயே தான் சுத்திட்டு இருக்கோம். எங்க போகணும்னு தெரியுமா தெரியாதா? ஐயோ, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. இங்கே தான். நிறுத்து 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 நிறுத்து. இதான். ஸ்டாப் ஸ்டாப். இதான் ராணியோட பங்களா. ஏய், இங்க நீ தனியா இருப்பியா? என்னை தனியா விட்டுருவியா? ஆ, கிருஷ்ணா, எனக்கு எப்போவாவது மனசு சரியில்லைன்னா நான் இங்கே தான் வருவேன், தனியா. ஹே, பயப்படுறியா? எனக்கு பயமா? சாச்சா. ஹலோ, ஆ? இங்க. சரி, நீங்க தனியா வந்து என்ன பண்ணுவ? கிருஷ்ணா, பகல்ல இந்த பங்களா இவ்வளோ பயங்கரமா இருக்காது. அதே மாதிரி பகல்ல இந்த கடல் இவ்வளோ அழகா இருக்காது. இந்த கடலை இவ்வளோ அழகா பார்க்கணுன்னா நமக்குள்ள இருக்கிற பயத்தை விட்டுடணும். அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மனசை கஷ்டப்படுத்துற விஷயங்களை மறக்க முயற்சி பண்ணணும். என் ஹைட்டுக்கும் நான் சொல்ற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைல்ல? பேயெல்லாம் இருக்குமா இங்க? சேச்சி, பேய் இங்க இருக்க போகுது கிருஷ்ணா. இங்க நிச்சயமா பேய் இருக்கும். எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி சவுண்டு கேட்டதே இல்லை. ரீசெண்டா யாராவது இங்க செத்துருப்பாங்களோ? சத்யா, ஹேய் சத்யா.
சத்யா அவ்வளோ பில்டப் கொடுத்தா? ஓ பேய்னா பயமா? காசு இருக்குல்ல? பைத்தியமா நீ? பர்ஸ் ஜான் கிட்ட இருக்கு, என்கிட்ட காசு இல்ல. பரவாயில்ல, சாப்பிடு. என்ன சொல்ற? முடிஞ்சா தப்பிக்கலாம், முடியலன்னா மாவாட்டலாம். Now enjoy the dosa, Krishna. Anna, one more dosa. நீ போ, கார் எடு. அண்ணா, எவ்வளோ? 80 ரூபா. இவ்வளோதானா? 100 ரூபாய் வச்சுக்கோங்க. என்னண்ணா, யார் மெனு போர்டு எழுதுனாங்க? காபி இல்லைண்ணா, காஃபி. இடி இல்ல, இட்லி. என்ன கிருஷ்ணா, பில் பே பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? என்ன அவசரம்? இவன் எப்பவும் இப்படிதான். அண்ணன் நமக்காக எவ்வளவு நல்ல டிஃபன் கொடுத்திருக்காரு. என்ன? ஸ்டார்ட் 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 பண்ண. கோ 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 கோ. ஏ பொண்ணு, என் பில்லு. என் பில்லு. என்கிட்ட பணம் இல்ல. உங்க நம்பருக்கு பேடிஎம் பண்றோம். நீ இவ்வளவு அழகா சிரிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சொல்லு, எந்த காஃபி ஷாப்புக்கு போலாம்? ஹே, காஃபி ஷாப் போர். வீட்டு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு? ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அந்த காலிங் பெல் அடிச்சு காஃபி கேட்கலாம். பைத்தியமணி, நாளா வர முடியாது. பிச்சைக்காரன் நினைப்பாங்க. நான் உனக்கு தோசை வாங்கி கொடுத்தேன்ல, நீ எனக்கு காஃபி வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான். வேற வழியே இல்லையா? கமின். அங்கிள், அது நீ வருவன்னு சத்யா சொன்னா. உள்ளவா. காஃபி இல்லை வேணாங்க, இப்போதான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். இப்ப ஃபைனல் இயரா? ஆமாம் அங்கிள். மீரா இருந்திருந்தா இப்ப அவளுக்கு 24 வயசு. மேபி நல்ல ரைட்டரா செட்டில் ஆயிருப்பா. உன்னை பத்தி அவளோட டைரியில படிச்சேன். நான் நினைச்ச கிருஷ்ணாவுக்கும் உனக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. அவளுக்கு 4 வயசா இருக்கும்போது டெல்லியில எடுத்த போட்டோ அது. ஜாபுக்கும் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாத டைம் அது. வீட்டில் கூட நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பேன். நான் ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கலாம். அவ இறந்து போயிட்டங்கிறத விட அவ இறந்த விதம் எனக்கு பிடிக்கல. ஏன் எதிரிலேயே அந்த வீடியோ பார்த்து சிரிப்பாங்க. அதனாலதான் அவ வளர்ந்த அந்த வீட்டை, அந்த கசப்பான ஞாபகங்களை அங்கே விட்டுட்டு இப்படி தூரமா வந்துட்டோம். இந்த டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான் என் மகளை பத்தி எனக்கு தெரிஞ்சது.
என் ஈகோ, என் மானம் என் மக மேல உள்ள அன்பை டாமினேட் பண்ணிருச்சு. நான் ஒரு முட்டாள். அவ எப்படியும் திரும்பி வர மாட்டா. அதனாலதான் அவ ஞாபகார்த்தமா இப்படி